அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் விடிஆர். நாம் இந்த சீரீஸில் முடக்கு தோஷம் தரும் விளைவுகளும் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். பொதுவாக முடக்கு தோஷத்திற்கு பரிகாரமாக கோயில் பரிகாரமும் பண்ணணும், வாழ்வியல் பரிகாரமும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க கோயிலுக்கு வர முடியாத சூழலில் வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கலாம். எந்த பாவம் முடக்கமாகுதோ அந்த பாவத்துடைய செயல்பாடுகளை நீங்களே முடக்கி கொள்ள வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், 7ஆம் பாவம் முடக்காக இருக்கிறவங்க அதிகமாக வாசனை திரவியம் யூஸ் பண்ணாதீங்க, பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் கிஃப்ட்டு வாங்கக்கூடாது. நீங்கள் அதிகமாக மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கே போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா போயிட்டு வந்த உடனே பிரச்சனையை சந்திப்பீங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான தகவல்களை ஒரு வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். 22/12 திங்கட்கிழமை இந்த வகுப்பு ஆரம்பிக்குது. தினமும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து முடக்கு தோஷ நிவர்த்தியை இலவசமாக ஆராய்ந்து சொல்ல போகிறேன். மேலும் முடக்கு தோஷத்தில் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குங்கிறது இந்த வகுப்பில் ஆராய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.